நம்ம சூரிய குடும்பம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்களையும் மர்மங்களையும் கொண்டது. வைரம் அதாவது டைமண்ட்ஸ் மலையா பெய்கிற கிரகத்துல இருந்து ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிற கடல்களை கொண்ட நிலா வரைக்கும் நமக்கு தெரியாத, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கதான் செய்யுது. நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிற இடமும் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி சூரிய குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம சூரியன் ரொம்ப பெருசுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டம்னா, நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த நிறை அளவுல, அதாவது சூரிய குடும்பத்தோட மொத்த மாஸ்ல 99.8% மாஸை நம்ம சூரியன் தான் ஹோல்ட் பண்ணுது. மிச்சம் இருக்கிற இந்த 0.2%ல தான் மற்ற பிளானட்ஸ், எரிக்கற்கள், அப்புறம் நம்ம நிலா, மற்ற கிரகங்களுக்கு இருக்கிற நிலா, இது எல்லாம் சேர்த்தாலும் 0.2% மாஸை தான் ஹோல்ட் பண்ணுது. ஆனா மிச்சம் இருக்கிற 99.8% மாஸை நம்ம சூரியன் மட்டுமே ஆக்குபை பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டம்னு. நம்ம சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கிரகம் மெர்க்குரி, அதாவது புதன் கிரகம். ஆனா என்னதான் சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலும் மெர்க்குரி நம்ம சூரிய குடும்பத்தோட வெப்பமான, அதாவது ரொம்ப சூடான கிரகம் ஒன்றும் கிடையாது. பகல் நேரத்துல இந்த புதன் கிரகத்தோட டெம்பரேச்சர் 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடும். இந்த வெப்பத்துல ஜிங்க் மாதிரி ஒரு சில மெட்டல்ஸ் உருகியே போயிடும். அப்போ யோசிச்சுக்கோங்க இந்த கிரகம் எவ்வளவு சூடா இருக்கும். ஆனா அதுவே இரவு நேரத்துல புதன் கிரகத்தோட டெம்பரேச்சர் -180 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடும். பகல் நேரத்துல எவ்வளவு சூடா இருக்குமோ அதே மாதிரி இரவு நேரத்துல அவ்வளவு குளிரா இருக்கும். அடுத்தது மெர்க்குரிக்கு அடுத்து இருக்கிற கிரகமான வீனஸ், வெள்ளி கிரகம். இந்த கிரகத்தோட சைஸ் பூமிக்கு ரொம்ப சிமிலரா இருக்கிறதுனால வெள்ளி கிரகம் எர்த் ட்வின்னு கூப்பிடப்படுது. வீனஸோட மர்மமான விஷயம் என்னன்னா, வீனஸை தவிர நம்ம சூரிய குடும்பத்துல மற்ற எல்லா கிரகமும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் சுத்துது. வீனஸ் மட்டும் தான் நம்ம சூரிய குடும்பத்திலே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. வீனஸ் மட்டும் ஏன் இப்படி ரிவர்ஸ்ல சுத்துதுன்னா, வீனஸ் கிட்டத்தட்ட 177 டிகிரி டில்ட் ஆயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, வீனஸ் தலைகீழா சுத்திட்டு இருக்கு. பேசிக்கா நம்ம பூமி ஸ்ட்ரெயிட்டா இருந்து சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல வீனஸ் தலைகீழா இருந்து சுத்திட்டு இருக்கு. அதான் நம்ம பூமியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறதுக்கு வீனஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரி இருக்கு. பலாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி எரிக்கல்லோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கிரகமோ வீனஸை வந்து இடிச்சதுனாலதான் வீனஸ் இப்படி தலைகீழா இருக்கோ அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கெஸ் பண்றாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப சூடான கிரகமும் இந்த வெள்ளி கிரகம் தான். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மெர்க்குரியை விட வெள்ளி கிரகம் ரொம்ப வெப்பமானது. வெள்ளி கிரகத்தோட அடர்த்தியான அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம், சூரியன்ல இருந்து வர்ற வெப்பத்தை வெள்ளி கிரகத்திலே பிடிச்சி வச்சுக்குது. வெள்ளி கிரகத்தோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 470 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடும். இந்த வெள்ளி கிரகம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரஷர் குக்கர் மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்மளோட நிலா, ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு நிலா 3.8 சென்டிமீட்டர் தூரம் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த நம்பர் ரொம்ப சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம நிலா பூமியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கும். அப்போ ஃபியூச்சர்ல முழு சூரிய கிரகணத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா பூமியை விட்டு ரொம்ப தள்ளி போன நிலா சூரியனை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அடுத்தது நம்ம பூமிக்கு அடுத்த கிரகமான மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம். 2024ல நாசாவோட பெர்சிவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்துல ஜெசிரோ கிரேட்டர்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற செயாவா ஃபால்ஸ்னு ஒரு பாறையோட போட்டோவை கேப்சர் பண்ணி பூமிக்கு அனுப்புது. அதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, ஆராய்ச்சியாளர்கள் அதுல ஒரு லெப்பர்ட் ஸ்பாட்ஸை நோட் பண்றாங்க. அந்த லெப்பர்ட் ஸ்பாட்ஸ்ல இருக்கிற டார்க்கான பேச்சஸ் விவியனைட் அப்புறம் கிரேகைட்னு சொல்லப்படுற மினரல்ஸால உண்டாக்கப்பட்டிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயமே என்னன்னா, நம்ம பூமியில இந்த 2 மினரல்ஸுமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸால தான் உண்டாக்கப்படுது. இந்த மினரல்ஸ் ஏபயோட்டிக்கா கூட ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு, அதாவது உயிரினங்கள் தலையிடாம. நாசா என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இடம் ஒரு பயோ சிக்னேச்சர், அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரினங்கள் வாழ்ந்ததுக்கான தடயமா கூட இது இருக்கலான்னு நாசா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏலியன்ஸ் இருக்குதான்னு ஆதாரங்கள் தேடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதுவரைக்கும் மனித இனம் கண்டுபிடிச்சதுலேயே ஏலியன்ஸ் இருந்ததுக்கான மிக நெருக்கமான ஆதாரமா கூட இது இருக்கலான்னு சொல்லப்படுது. ஏலியன்ஸ் நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கிற செவ்வாய் கிரகத்துல கூட இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம சூரிய குடும்பத்திலேயே பெரிய கிரகமான ஜூபிட்டர், வியாழன் கிரகம். ஜூபிட்டர் ஒரு பெரிய கிரகம் மட்டும் இல்ல, நம்ம பூமியோட பாதுகாவலன்னே சொல்லலாம். நம்ம பூமியை வந்து தாக்க வாய்ப்பு இருக்கிற நிறைய எரிக்கற்களை தன்னோட கிராவிட்டி மூலியமா இழுத்து பூமியை பாதுகாத்துட்டு இருக்கு ஜூபிட்டர். ஜூபிட்டர் மட்டும் இல்லைன்னா நம்ம பூமியை நிறைய எரிக்கற்கள் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம சூரிய குடும்பத்தோட பெரியப்பாவான ஜூபிட்டர் பூமியோட பாதுகாவலன் தானே. அடுத்தது அடுத்த கிரகமான சேட்டன், சனி கிரகம். சனி கிரகம் என்னதான் தன்னை சுத்தி வளையங்களை கொண்டு அழகா தெரிஞ்சாலும் சனி கிரகம் ஒரு ஆச்சரியம் தான். சனி கிரகத்தோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற மீத்தேன் இடி மின்னல்கள் புயல்களால கார்பனா மாற்றப்படுது. சனி கிரகத்தோட பயங்கரமான பிரஷர்னால
இந்த கார்பன் டைமண்டா மாத்தப்படும், அதாவது வைரமா மாத்தப்படும். சயின்டிஸ்ட்லாம் என்ன நம்புறாங்கன்னா சனி கிரகத்துல மழை வைர மழையா பெய்யும்னு நம்புறாங்க. சரி, அப்ப சனி கிரகத்துக்கு போய் வைரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா பெரிய பணக்காரன் ஆயிரலாம் தானே நினைக்கீங்க. ஆனா சனி கிரகம் ரொம்ப கொடுமையானது. எந்த பொருளையும் நசுக்கி பிசுக்கிற அளவுக்கு இருக்கிற சனி கிரகத்தோட கொடூரமான ப்ரெஷரும் சூடான டெம்பரேச்சரும் சனி கிரகத்துல இருக்கிற டாக்ஸிக்கான கேஸஸும் நீங்க போய் சனி கிரகத்துல லேண்ட் ஆகிறதுக்குள்ள உங்களை கொண்டுரும். அடுத்த கிரகம் தான் யுரேனஸ். வெள்ளி கிரகம் எப்படி தலைகீழா சுத்துதோ அதே மாதிரி யுரேனஸ் 90 டிகிரி டில்ட் ஆகி சைடு வேஸ்ல சுத்துது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கை 90 டிகிரி சாய்ச்சி தரையில படுக்க வச்சு உருட்டி விட்டோம்னா எப்படி சைடு வேஸ்ல ரொட்டேட் ஆகி போகுமோ அதே மாதிரி யுரேனஸ் 98 டிகிரி சாஞ்சி சைடு வேஸ்ல சூரியனை பார்த்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. இப்படி சைடு வேஸ்ல சுத்துறதுனால யுரேனஸ்ல தொடர்ச்சியா 42 ஆண்டுகள் பகலாவும் அடுத்த 42 வருஷம் இரவாவும் இருக்கும். பூமியில எப்படி 12 மணி நேரம் பகலாவும் அடுத்த 12 மணி நேரம் இரவாவும் இருக்கோ அதே மாதிரி யுரேனஸ்ல 42 வருஷம் பகல் அடுத்த 42 வருஷம் நைட். அடுத்தது ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிற ஜூபிட்டரோட நிலவான யூரோப்பா. யூரோப்பா மோஸ்டா ஐஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயமே என்னன்னா யூரோப்பால இருக்கிற ஐஸுக்கு கீழே உப்பு தண்ணியாலான மேசிவான கடல் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன கருதுறாங்கன்னா யூரோப்பால நம்ம பூமியில இருக்கிற தண்ணியை விட 2 மடங்கு அதிகமான தண்ணி இருக்கலாம்னு நம்புறாங்க. இந்த தண்ணி ஐஸுக்கு கீழே மட்டும் இல்ல, உறைஞ்சு போய் இருக்கிற ஐஸ்ல இருக்கிற கிராக்ஸ் வழியா அந்த கடல் தண்ணி 201 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் பீச்சி அடிக்கப்படுது. இந்த ஹைட் நம்ம பூமியில இருக்கிற உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட மேல 23 வாட்டி அடுக்கி வச்சா எவ்வளவு உயரமோ அவ்வளோ உயரம். அடுத்தது சனி கிரகத்தோட நிலவான டைட்டன். டைட்டன் நிலவுல நம்ம பூமி மாதிரியே ஆறுகள் இருக்கு, மழை பெய்யும். ஏன் பூமியில சம்மர் வின்டர்னு சீசன்ஸ் இருக்கிற மாதிரி டைட்டன்லயும் சீசன்ஸ் கூட இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா டைட்டன்ல இருக்கிறது பூமியில இருக்கிற மாதிரியான தண்ணி கிடையாது. ஈத்தேனும் மீத்தேனும் தான் அங்க ஆறுகளா ஓடுது, மழையாவும் பெய்யும். டைட்டன்ல மட்டும் உயிரினங்கள் இருந்துச்சுன்னா அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற தண்ணி மீத்தேன் அண்ட் ஈத்தேன், அதை கன்சியூம் பண்ற உயிரினங்கள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் யாரும் டைட்டன்ல 100% ஏலியன்ஸ் இருக்கும்னு சொல்லல. அதே நேரத்துல அங்க உயிரினங்கள் 100% இல்லைன்னு மறுத்தரவும் முடியாதுன்னு கருதுறாங்க. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்களும் நிலாக்களும் பல ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகமாக ஆக நம்ம சூரிய குடும்பம் நம்மளை இன்னும் அதிகமா ஆச்சரியப்படும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பீஸ்.